காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காலை வணக்கம். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரி தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இப்பொழுது கடந்த சில நாட்களாக நாம் உலகத்தின் முடிவும் இயேசுவின் இரண்டாம் வருகையும் என்கிற தலைப்பிலே சத்தியத்தை கற்று வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து அறிந்து அதற்கு ஆயத்தப்படுவது மிகவும் முக்கியம் என்பதை இந்த தொடர் செய்தியினை நீங்கள் கேட்டு முடிக்கும் போது நிச்சயமாகவே உணர்வீர்கள். மரணத்திற்கு பின் நாம் வாழப்போகும் ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வுக்கு பேர்தான் நித்திய வாழ்வு. அந்த வாழ்வை எங்கு வாழப்போகிறோம் என்பதே கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலும் இந்த தொடர் போதனையிலே உண்டு. அருமையானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால், எனக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. மற்ற மதத்தினர்கள் எப்படி நம்புகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு நித்திய வாழ்விற்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காகவே நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் இந்த வாழ்க்கையில வாழ வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தோடு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கொண்டிருக்கிறவர்கள் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்கிற சந்தோஷத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த தொடர் போதனையிலே உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருப்பார் என்பதை நான் நிச்சயமாக உணர்கிறேன். இன்றைய காலை வேளையிலும் பாபிலோனும் கடைசி காலமும் என்கிற தலைப்பிலே தியானத்தை நாம் தொடருவோம். பாபிலோன் என்பது ஈராக் தேசத்தின் தலைநகரமான பாக்தாத்திலிருந்து கிட்டத்தட்ட 53 மைல்கள் தெற்கே யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் அமைந்திருந்தது. ஏசாயா, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகங்களில் பாபிலோன் நகரத்தை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. பரிசுத்த வேதாகமத்தின் வெளிப்படுத்துகிற விசேஷம் புத்தகத்திலும் பாபிலோன் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் வசனம் 5 நாம் படித்து பார்ப்போமானால் சொல்லப்பட்டிருக்கிறது, ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போல வெளிப்படுத்தல் 18:2 மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, இந்த 2 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டுள்ள பாபிலோன் ஒரே நகரத்தை குறிப்பது அல்ல. வெளிப்படுத்தல் 17 சற்று பார்ப்போம்.
வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுகிறது விசுவாச துரோகம் நிறைந்த சபை. வெளிப்படுத்தல் 17:16 சொல்லுகிறது பூமியின் ராஜாக்கள் பகைப்பார்கள், அதே போல ராஜாக்கள் அழித்து போடுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 11 முதல் 13 வரை படித்தால் அது அந்த பாபிலோன் அரசியல் வர்த்தக ரீதியான ஸ்தாபனம். வெளிப்படுத்தல் 18:9 சொல்லுகிறது பூமியின் ராஜாக்கள் நேசிப்பார்கள். 18:8 சொல்லுகிறது தேவனுடைய கோபாக்கினை அழித்து போடும் என்று. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலும் எரேமியா 50ஆம் அதிகாரத்திலும் பாபிலோனின் அழிவை குறித்து இந்த 2 தீர்க்க தரிசிகளும் முன் அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் கூறின தீர்க்க தரிசனங்களில் பாபிலோன் முழுமையாக அழியும் என்றே சொல்லப்பட்டது. ஏசாயா 13:20, எரேமியா 50:39 ஆகிய வசனங்களில் அதை நான் வாசிக்கிறேன். பாபிலோனானது கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியேற்றதும் பெரும் பாழுமாயிருக்கும் என்றும், இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை, அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறைப்பதும் இல்லை என்று வாசிக்கலாம். மேலும் எரேமியா 51ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தில் மூலை கல்லுக்காயிலும் அஸ்திபார கல்லுக்காயிலும் ஒரு கல்லையும் உன்னிலிருந்து எடுக்க மாட்டார்கள், நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடைக்கிற ஸ்தலமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கலாம். ஆனால் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற பாபிலோனில் பழைய இடுபாடுகளின் செங்கல், கற்கள் போன்றவை தற்போதுள்ள கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன. பாபிலோன் பெர்சியர்களால் அழிக்கப்பட்ட போது ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலும் எரேமியா 50 மற்றும் 51ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டபடி முழுமையாக அழியவில்லை. எனவே ஏசாயா, எரேமியா ஆகிய இருவரும் பாபிலோன் முழுமையாக அழியும் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்தது இன்னும் நிறைவேற வேண்டிய காரியமாகவே இருக்கிறது. இப்போது அங்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஜனங்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் வசிக்கிற இடம் பாபில் என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு மரபணு சோதனையில், அதாவது DNA டெஸ்டில் அவர்களுடைய மரபணுக்களை எடுத்து ஆராய்ச்சி செய்த போது பழைய கால பாபிலோனியர்களின் எலும்புகளிலிருந்து எடுத்த மரபணுக்களுடன் ஒத்திருந்ததாம். ஸ்டடீஸ் கண்டக்டட் பை நேஷனல் ஜியோகிராபிக் மேகசின் on bones of ancient Babylonians and people living from Babil show that modern people carry same ancient Babylonian genetic materials. அருமையானவர்களே, குக்கிராமமாக இருந்த பாபிலோன் வெளிப்படுத்தல் 18 படி ஒரு பெரிய வர்த்தக ஸ்தலமாக மாறும் என்பது தெளிவாகிறது. 1987ஆம் ஆண்டு ஈராக் தேசத்தின் அதிபரான சதாம் ஹுசேன் பாபிலோனை கட்ட ஆரம்பித்தார். ஆரம்ப விழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. நேபுகாத் நேச்சரின் அரண்மனை, திறந்தவெளி அரங்கம், இஸ்தார் தேவதையின் வாசல் போன்றவை கட்டப்பட்டு வருகிறது. சகரியா 5ஆவது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 பாபிலோன் மீண்டும் கட்டப்படுவதற்கான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. 2 ஸ்திரீகள் ஒரு மரக்காலை கொண்டு போய் சினையா தேசத்திலே ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை அங்கு கொண்டு போவதாகவும் அது அங்கு ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சினையா தேசம் என்பது பாபிலோன் நகரம் இருந்த இடம் என்று ஆதியாகமம் 11:2, ஆதியாகமம் 10:10 ஆகிய வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மரக்கால் என்பது பொருளாதாரத்தையும் வர்த்தகத்தையும் குறிக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின்படி பாபிலோன் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பாபிலோன் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும் என்றால், EECயிலிருந்து எழும்ப போகிற பொருளாதார வர்த்தக அரசியல் தலைவனான அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் தலைநகரத்தின் ஒரு பகுதியாக இது இருக்கும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பாபிலோன் நகரத்தை குறித்துதான் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முழுவதும் கூறப்பட்டுள்ளது. இப்போது இந்நகரம் ஒரு சுற்றுலா ஸ்தலமாக விளங்குகிறது. சமாதானம் நிலவுகிற நேரங்களில் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்தி கிறிஸ்து தலைவனாக எழும்புவதற்கு முன்பு இந்த நகரம் உலக நாடுகளோடு வியாபாரம் பண்ணுகின்ற வர்த்தக நகரமாக மாறும். அர்மகெதோன் யுத்தத்திற்கு முன்பாக தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பாபிலோனின் மேல் வரும். இந்நகரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். இதை நாம் வெளிப்படுத்தல் 18ஆவது அதிகாரம் வசனங்கள்
8 முதல் 13 வரையிலும் வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகி கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வசர்க்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இப்படியாக ஏசாயா எரேமியா உரைத்த தீர்க்க தரிசனங்கள் வருங்காலத்தில் நிச்சயமாக நிறைவேறும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட உள்ள பாபிலோனோ ஒரு விசுவாச துரோகம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான சபையாக இருக்கும். கடைசி காலத்தில் மீண்டும் எழும்ப போகிற இந்த சபை அந்தி கிறிஸ்துவோட கூட கைகோர்த்து இருக்கும். கடைசியில் பூமியின் ராஜாக்களே இந்த சபையை அழித்து போடுவார்கள். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே உலகத்தின் முடிவு வரும்போது பாபிலோனுக்கு சம்பவிக்கும் காரியங்கள். ஜெபிப்போமா. எட்டர்னல் காட், அவர் மர்சிஃபுல் காட், பரிசுத்த பிதாவே, எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, நல்ல சத்தியங்களை, ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு போதித்து தருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாக்கியவான்கள். எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் முடித்துவிட்டு அப்படியே மண்ணோடு மண்ணாக போகிறவர் அல்ல. நாங்கள் பரிசுத்தமாக வாழும்போது, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு வாழும்போது அந்த நித்திய வாழ்வு எங்களுக்கு சாத்தியமாகிறது. அதற்கு நாங்கள் எப்படி தயார்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிற ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதில் நடக்க உதவி செய்வீராக. வெற்றியின் நாளாக, ஆரோக்கியத்தின் நாளாக, சமாதானத்தின் நாளாக மட்டுமே அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீ சித்தவர் என்னை
ஆசீர்வதிக்கிறோம்.